Hi children, how are you all? I hope all of you are fine. Welcome to our channel Chill with Kurali. Today we are going to see about a poetic device called repetition. I have posted already 3 videos about poetic devices. Those are personification and its examples, alliteration and its examples, imagery and its examples. Today we are going to see about what is repetition with its examples. This is from the 9th standard syllabus, Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. This is tabular column. Here you have to fill up the poetic lines where the poetic devices are used. Today we are going to see about repetition. What is meant by repetition? Repetition is a poetic device used in poetry, prose and so on. Today we are going to see about how the repetition is used in poem and great examples. Definition: it occurs when words are repeated in order to make a stronger impact on the reader. ரீடர் கிட்ட ஏதோ ஒரு சில வார்த்தைகள் ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இஃபெக்டை க்ரியேட் பண்ணணும்னா அந்த வேர்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறது, ரிப்பீட் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை ரீடர்ஸ் மத்தியில் ஏற்படுத்துது. ஸோ போயட் யூஸிங் ரெப்பிட்டிஷன் இன் ஹிஸ் ஒர்க்ஸ். For example, the people of this city deserve a mayor they can trust, a mayor they can respect, a mayor they can count on. Here, the word mayor is repeated continuously in order to create a stronger impact of the character mayor. மேயர் அப்படின்ற கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை ரீடர்ஸ் மத்தியில் உணர்த்துறதுக்காக அந்த வேர்டை மேயர்ன்ற வேர்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டிஷன். another example, our doubt is our patient and our patient is our task. நம்மளோட டவுட் நம்மளுடைய பேஷண்ட், நம்மளுடைய பேஷண்ட் நம்மளுடைய டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் our patient is repeated continuously, 2 times அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டிஷன். ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்பிட்டிஷன் இன் poetry. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். உன்னால் முடியும்னு நினச்சின்னா உன்னால் முடியும். அங்கே யூ கேன் டூ இட்ன்றதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் உன்னால் முடியும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக அங்கே சொல்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், த பாய் வாஸ் அ குட் ஃபுட்பாலர் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ ஃபுட்பாலர் அண்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் அ ஃபுட்பாலர். ஃபுட்பாலர் அப்படின்றது 3 times வந்திருக்கு. அந்த பையன் ஒரு கிரேட் ஃபுட்பாலராக இருக்கான். அதனுடைய ரீசனை தெரிவிக்கிறதுக்காக அவங்க அப்பாவும் ஒரு ஃபுட்பாலர், அவங்க தாத்தாவும் ஒரு ஃபுட்பாலர் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. தேர்ட் எக்ஸாம்பிள், the bird said, I don't sing because I'm happy. I'm happy because I sing. இங்கே பிகாஸ் ஐம் ஹாப்பி பிகாஸ் அப்படின்றது 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. சில சேஞ்சஸ் இருந்தாலும் ரெப்பிட்டிஷன் ஆனது அங்கே கண்டிப்பாக வந்திருக்கு. த பொலிட்டீஷியன் டிக்ளேர்ட், we will fight come what may, we will fight on all fronts, we will fight on for 1000 years. இங்கே we will fight, என்ன நடந்தாலும் நம்ம சண்டை போடணும் அப்படின்றத மட்டும் ஸ்ட்ராங்காக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ we will fightன்ற வேர்டு அடுத்தடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், the judge commanded, stamping his mallet on the table, order in the court, order in the court. நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருக்கலாம். ஜட்ஜ் அவங்க கையில் இருக்கக்கூடிய மேலட் வச்சு ஆர்டர்னு டேபிளில் தட்டுவாங்க. அது எதுக்காகனா கோர்ட்டில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அமைதியாக இருங்க அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே ஆர்டர் இன் த கோர்ட் அப்படின்றது ரெப்பிட்டிஷனாக வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்பிட்டிஷன் இன் poetry.
வேறு சில பொயட்ரியிலேருந்து எடுத்த பொய்டிக் லைன்ஸை வச்சு ரெப்பிட்டிஷன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் இந்த போம்லேருந்து இந்த டேப்லர் காலம் எடுத்துக்கோங்க. இந்த டேப்லர் காலமில் பொய்டிக் டிவைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன், பர்சானிஃபிகேஷன், ரெப்பிட்டிஷன், இமேஜரி. ஏற்கனவே நான் முன்னாடி போட்ட வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எந்தெந்த பொய்டிக் லைன்ஸில் என்னென்ன பொய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டேப்லர் காலமை ஃபில் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். Children, I hope all of you can understand about poetic devices. You can share these informations with your friends also. If you have any suggestion, you can share your suggestion in a comment box. We will meet in a interesting video. Thank you.